வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் பாயா தாங்க வைக்க போகிறோம். என்னக்கா செய்கிறீங்க? ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் போடணும். சரி, வெங்காயம் கட்டுங்க. ஆட்டுக்கால் போட்டுட்டீங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆட்டுக்கால் போடுவோம். ஆமாம், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள். ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா? க்ளீன் பண்ணி தான் போட்டோம். ஆட்டுக்கால் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கணும். நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா கத்தி வச்சு சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டுக்கால் யூஸ் பண்ணணும். நல்லா 4-5 கழுவு கழுவிடணுங்க. நல்லா கத்தி வச்சு சுரண்டுனா ஆட்டுக்கால் நல்லா வெள்ளையாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் எந்த அளவு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும் ஆட்டுக்கால். இதுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் உப்பு நல்லா அதில் சேரும் அந்த ஆட்டுக்காலோட. இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. என்னென்ன பொருள்னால் இங்கே பாருங்கள். இதுக்கு ஒரு 2-3 தேங்காய் பத்தை எடுத்துருக்கோம். ஒரு 5-6 முந்திரி எடுத்துருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். இதிலே நம்ம கசகசா சேர்த்து அரைக்கணுங்க. ஆனால் நான் மசாலாவோட சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். நம்ம இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாவோட சேர்த்து கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிட்டா உடனே அரைப்பட்டுரும். தண்ணியில் ஊற வைக்கல, டைரெக்டாக அப்படியே போட்டுக்கிறேன் நான். இந்த பாருங்கள், இந்த தேங்காய், முந்திரி, கசகசா, பச்சை மிளகா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆட்டுக்கால் ஒரு 4 விசில் வந்துருச்சுங்க. ஒரு 4 விசில் வந்திருக்கு. விசில் போகட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ பட்டை மசாலா போட்டிருக்கோங்க. சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டிருக்கோம். அது பொரியட்டும். பொரிஞ்சோன்னா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பாயாவுக்காக ஒரு தாளிப்பு தாங்க இது. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சீரகம், சோம்பு வச்சு அரைச்சிருக்கேங்க. நல்லா வதங்கட்டுங்க. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதே நம்ம வதக்கி விட்டுடலாங்க. இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பாருங்கள், நமக்கு இந்த வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பாருங்கள் ஆட்டுக்கால் எந்த அளவு ரெடி ஆகிடுதுன்னு பாருங்கள். நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு ஆட்டுக்கால் நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அரைச்ச தேங்காய், முந்திரி பருப்பு இதை பேஸ்ட்டாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. புதினா என்கிட்ட இல்லாதனால நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா இந்த மிக்சியெலாம் கழுவி அதிலே நம்ம சேர்த்துக்கலாங்க. தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு நல்லா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துருக்கோங்க. வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. அவ்வளோதாங்க. நம்ம உப்புலாம் போட்டுட்டோங்க. போட்டு இந்த டைமில் மூடி ஒரு 2 விசில் வச்சிட்டோன்னா நமக்கு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிருங்க. இந்த அளவு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை மூடிடலாங்க. குக்கரை மூடி இன்னும் ஒரு 2 விசில் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சுட்டோங்க. நமக்கு ஆட்டுக்கால் பாயா இந்த அளவு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலரி கொடுத்துர்லாங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்னு நல்லா ஒரு
எடுத்துக்குவோம். கால் எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க கால், ஆட்டுக்கால் பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. காலும் நல்லாவே வெந்துடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்ங்க.